Hi friends, வணக்கம். Welcome to my channel தருணின் சுவையரம்பு. இந்த வீடியோல சாஃப்ட்டான காஃபி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காஃபி பிடிச்சவங்களுக்கு இந்த கேக் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாவும் சாஃப்ட்டாவும் வீட்ல இருக்கிற குக்கர்லயே நம்ம செஞ்சிரலாம். இதுக்கு ஓவன் வேணும்ன்ற அவசியம் இல்லைங்க. முட்டை ஆட் பண்ணாம செய்யறதுனால பீட்டரும் அவசியம் இல்லை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கேக் செய்யறதுக்கு முதல் ஸ்டெப்பே ப்ரீஹீட் பண்ணுங்க. குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். ப்ரீஹீட் பண்ணாதான் கேக் வந்து நல்லா வெந்து வரும். அடுத்ததாக குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கருக்கு கேஸ்கட் ஆட் பண்ணாதீங்க, விசிலும் ஆட் பண்ணாதீங்க. இது ப்ரீஹீட் ஆகட்டும். அடுத்த ஸ்டெப்பே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேக் டின்னை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு கேக் டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். எண்ணெயை இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஆயில் ப்ரஷ் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். அடுத்ததாக இந்த கேக்குக்கு தயிர் ஆட் பண்ண போகிறதுல பட்டர் மில்க் தாங்க ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 3/4 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் லெமன் ஜூஸ், இது ஒரு அரை லெமன் பிழிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஆட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா பட்டர் மில்க் ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திரிஞ்சு வந்திருக்குன்னு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக கேக்குக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணும். அடுத்ததாக 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை மிக்சியில் பொடி பண்ணதுக்கு அப்புறமா 3/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பட்டர் மில்க், அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை, எண்ணெய், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மில்க் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து வர்ற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி கொடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக அந்த பவுலில் ஒரு சன்னி வச்சிடலாம். சன்னியில் 1 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் காபி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூனுக்கும் பாதி அளவில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு ஆட் பண்ணி நல்லா சலிச்சு விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா சலிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஸ்க் யூஸ் பண்ணி ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். இது ரொம்பவே முக்கியம். ஒரே டைரக்ஷனில் நிதானமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தாங்க கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகி சாஃப்டாக வரும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டுறலாம். பாலுக்கு எந்த ஒரு அளவும் கிடையாதுங்க. இது ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரே டைரக்ஷனில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணாதான் கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். இல்லைன்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்க. கேக் பேட்டர் இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா ஃபாஸ்ட்டாக ரஃப்பாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேக் பேட்டர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஒரு ஸ்பேட்சுலா வச்சு அடியிலேருந்து ஒரு தடவை மாவு எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால அடியில் ஏதாவது மாவு இருந்தாலும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கூட நம்ம அந்த பவுலில் கேக் மாவு வேஸ்ட் ஆகாமல் நம்ம கேக் டின்னுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை கேக் டின்னுக்கு ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு கட்டாய் விழுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்தால் தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட மாவு இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து கேக் டின்னில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த குக்கருக்கு ஆட் பண்ணிடலாம். நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த குக்கரில் கேக் டின் ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணும். இல்லைன்னா குக்கர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், கையில் காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
அடுத்ததாக குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கருக்கு கேஸ்கட்டும் விசிலும் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 30 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். லோவில் இருந்து மீடியம் ஃப்ளேம் இது ரெண்டுக்குமே நடுவில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தியை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் வரணும். இது இப்போ நல்லா ஒட்டிட்டு வந்திருக்கு. அதனால் திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி அப்படியே பேக் பண்ணிக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கத்தி உள்ளே விடலாம். நடு பாகத்தில் விடுங்க, அப்போதான் வெந்திருக்கா வேகலையான்னு தெரியும். இப்போ கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இது நல்லா பேக் ஆகிருக்குங்க. கேர்ஃபுல்லாக எடுத்து வெளியே வச்சு கொஞ்ச நேரம் இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் டிமோல்ட் பண்ணணும். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ சைட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுறதுக்கு இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி சைடெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா டிமோல்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா கேக் டின்னு இந்த மாதிரி கவிழ்த்துனீங்கன்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த கேக்கு மேலே கொஞ்சமாக பால் பவுடர் டஸ்ட் பண்ணிக்கிறேன். பால் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா காஃபி பவுடர் கொஞ்சம் லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சாஃப்டான காஃபி கேக் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இனிப்பு கரெக்டாகவும் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபர்ஸ்டெல்லாம் கேக் செய்யும்போது குக்கரோட அடிப்பாகத்தில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சுட்டு இருந்தேங்க. பட் உப்பு எந்த அளவுக்கு ஈரப்பதம் இல்லாமல் ஆட் பண்ணாலும் கேக்கோட மேல் பாகத்தில் உப்போட ஸ்மெல் வந்துட்டே இருந்துச்சு. அதனால உப்பு இல்லாமல் செஞ்சு பார்த்தேன். இது ரொம்ப பர்ஃபெக்டாகவும் டேஸ்டியாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குங்க. எந்த ஒரு உப்பு ஸ்மெல்லும் இல்லை. மேல் பாகத்தோடு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கேக் நீங்கள் செய்யும்போது உப்பு ஆட் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க. கேக் நீங்கள் பேட்டர் உள்ள வச்சதுக்கப்புறமா வெந்துருச்சான்னு அடிக்கடி திறந்து பார்த்தீங்கன்னா கேக் மேலே ரைஸ் ஆகி வராது, கீழே குளிஞ்சிரும். அதனால அடிக்கடி ஓப்பன் பண்ணாமல் ஒரு கேக் பேட்டர் உள்ளே வச்சிட்டிங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு கத்தியோ அல்லது டூத் பிக்கோ வச்சு டெஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் ரெடி பண்ணதுமே கேக் டின்னில் ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம ப்ரீஹீட் பண்ண குக்கரில் ஆட் பண்ணிடணும். நீங்கள் கொஞ்ச நேரம் கேக் பேட்டரை அப்படியே வச்சுட்டிங்கனாலும் இந்த மாதிரி ரைஸ் ஆகி ஃப்ளஃபியாக வராது. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கேக் ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் வரும். உங்களுக்கு எதாவது இன்க்ரீடியன்ட் இல்லாமல் கேக் செய்ய தெரிஞ்சுக்கணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும். அடுத்த வீடியோவில் வேற ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.